அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு பாத்துட்டேன் தாத்தா, வெள்ளி முளைச்சிருச்சு. அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் தாங்க வரும். எல்லாரும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிருக்கோம். என்ன ரிசல்ட் வர போதும்? இருக்கு வாச்சல்லம், இவ்வளவு காலையிலே 6:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டியா? ஐயோ, நான் இன்னும் தூங்கவே இல்ல சித்து. ஏண்டி? அது அம்மா, நான் அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ரோஹிணி பாத்து, டைல்ஸ்ல பள்ளம் தோண்டிராத. சிப்படா. பேசுறதெல்லாம் சரி, உனக்கும் அவருக்கும் ஒத்து போதா? உன் கண்டிஷன்லாம் ஒண்ணு விடாம அவர்கிட்ட சொல்லிட்டியா? அவரு ரொம்ப நல்லா பேசுறாருமா. அவர்கிட்ட பேசினா போனை வைக்கவே மனசு வர மாட்டேங்குது. அம்மா, எனக்கும் அவருக்கும் 100% ஒத்து போகுது. எந்த இடத்துலயும் எனக்கும் அவருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே வரல. நான் கண்டிஷன் போட்ட மாதிரி அவரும் ஒரு கண்டிஷன் போட்டாரு. அத கேட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படி என்ன கண்டிஷன்? கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுமா? எப்பவுமே பூவும் பொட்டுமா சுமங்கலியா இருக்கணும்னு சொல்றாரு. அவரு ரொம்ப பிராட் மைண்டடா யோசிக்கிறாருமா. அவரு எனக்காகவே பிறந்தவர்னு என் மனசுக்குள்ள தோணுதுமா. நானும் ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு மேரேஜ்னு ஒண்ணு நடந்தா அது கண்டிப்பா அவரோட தான். சூப்பர்ரா செல்லம். இந்த பதில தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். உன் மனசுக்குள்ள இருந்தது நீ சொல்லிட்ட. அடுத்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் நான் பண்ணிருந்தேன். ஜூட்டா. ஆமாங்க, இது நம்ம குடும்பத்துல நடக்கிற முத கல்யாணம். இத ரொம்ப நல்ல தடபுடலா நடத்துங்க. இப்பவே கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிட்டு அப்படியே செஞ்சிருவோம். அப்ப அவசரப்பட வேணாம், யோசிச்சு முடிவு பண்ணுவோம்.